வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது நாள் தள்ளி போகுது, ப்ரெக்னென்சிக்கு உண்டான சிம்டம்ஸ்லாம் லேசாக தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் பீரியட்ஸ் ஆகிடுது. இல்லை சில சமயத்தில் நம்ம ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணும்பொழுது கூட டபுள் லைன் வந்திருக்கும். ஒரு லைன் லைட்டாகவும் ஒரு லைன் டார்க்காகவும் வந்திருக்கும். இது ப்ரெக்னென்சியாக இல்லையா நம்ம யோசிச்சுட்டு இருக்க ஓரிரு நாள்லேயே நமக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ இது கரு உண்டாகி கலைஞ்சி நமக்கு பீரியட்ஸாக வருதா, இல்லை நிஜமாகவே இது நார்மலான ஒரு பீரியட்ஸ் தானா, இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு வேளை கரு கலைஞ்சி வந்தால் நமக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தோழி. இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஒரு பெண் கர்ப்பமடைய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மாதவிலக்கு சார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அவங்களுடைய மாதவிலக்கு சைக்கிள்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த நாளில் இருந்து அவங்களுக்கு நாள் தவறி போகுது. இந்த மாதிரி கூட நிறைய தோழிகள் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, அக்கா இது வரைக்கும் எனக்கு நாள் தள்ளி போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் எனக்கு நாள் தள்ளி போச்சு, ஆனால் செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ்னு வருது, நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம்? இந்த மாதிரி கமெண்ட்டில் கூட நிறைய தோழிகள் பண்ணியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது, நாள் தள்ளி போகுதுன்னா, ஒரு 5 நாள் ரெகுலர் பீரியடாக இருந்தும் 5 நாள் தள்ளி போகுதுன்னா நீங்கள் தாராளமாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இல்லை எனக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா ஒரு 45 நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இல்லைங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், அதில் டபுள் லைன் வந்தது, அப்பயும் எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சில சமயத்தில் ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையோ அல்லது ஆரோக்கியம் இல்லாத உயிரணுவோ இணைந்து உருவாகக்கூடிய கரு இது கருப்பையில் தங்க முடியாமல் நமக்கு வெளியேறிடும். அப்போ நமக்கு நாள் தள்ளி போகும். ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணும்பொழுது ஒரு லைன் லைட்டாக காட்டும். அதாவது டாக்டர்கிட்ட நம்ம இதை காட்டும்போது வீக்லி பாசிட்டிவ், கரு உண்டாயிருக்கு ஆனால் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா, ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்கோ அல்லது பிசிஓடி தைராய்டு மாதிரியான ப்ராப்ளங்கள் இருந்ததுன்னா அப்போவும் நமக்கு இந்த HCG ஹார்மோன் சுரக்கிற அளவு குறைஞ்சி அந்த கரு கலைஞ்சி, அதாவது அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கே டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு பீரியட்ஸாக வெளியே வந்துடும். அடுத்தது பீரியட்ஸ் டேட் வர நேரத்தில் அதிகமான ஸ்வீட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் நமக்கு கரு தங்கி இது மாதிரி, அதாவது நம்ம கர்ப்பம் தான் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த கரு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க, ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரி, உங்களுக்கு மிஸ்கேரேஜ் தான் ஆகிருக்கு, குழந்தை நின்று தான் கலைஞ்சிருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ், உங்களுக்கு நாள் தள்ளி போய் பீரியட்ஸ் வந்திருக்கும். வர்ற பீரியட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹெவியான பெயின் ஒன்று இருந்திருக்கும். அந்த பெயின் இவ்வளவு நாள் நீங்கள் ஃபீல் பண்ணியே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு, அதாவது அடிவயிற்றில் மட்டும் வலி இருக்காது, இடுப்பு பகுதி பின்னாடி இடுப்பு பகுதியில் இருந்து அடிவயிறு வரைக்கும் நமக்கு இந்த வலி பரவ ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட பிரசவ வலி 100%னா இது ஒரு 30% வலியை நமக்கு கொடுக்கும். அதாவது ஒரு பெண் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வரக்கூடிய ப்ளீடிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரௌன் டிஸ்சார்ஜாக வரும். அடுத்தது வர ப்ளீடிங் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு எப்படி ப்ளீடிங் ஆகுமோ அந்த மாதிரி வரும். அதில் கட்டிகளாக வர மாதிரி இருக்கும். அதாவது நிறைய கிளாத்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரு நின்று கலைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான 3வது அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆன பெண்கள் கண்டிப்பாக ஃபீவர் அவங்களுக்கு வரும். ஃபீவர் ரொம்ப நாள், அதாவது 60 நாள் கிட்ட கரு நின்று கலைஞ்சிருக்கு அப்படின்னா ஹெவி ஃபீவரே வரும். ஒரு 45 நாட்கள் நின்று கலைஞ்சிருக்கு அப்படின்னா லைட் ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பெயின், அந்த ஃபீவர், இந்த காரணங்களால் அந்த பெண் ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அவங்களால சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அந்த ஒரு நாள், ஃபஸ்ட் நாள், அதாவது மிஸ்கேரேஜ் ஆகிற அந்த ஃபஸ்ட் நாள் நான் சொல்கிற எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும். 2வது நாள் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பீரியட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே போல் தான் இருக்கும். வலி அந்த அளவுக்கு இருக்காது, ப்ளீடிங் நார்மலாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு கலைஞ்சு வரும்பொழுது தான் நமக்கு இவ்வளோ ஒரு வலியையும் வேதனையும் நமக்கு கொடுக்கும். அடுத்த முக்கியமான சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பீரியட் முடிஞ்சு ஒரு 5வது நாள்லேருந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு மிஸ்கேரேஜ் ஆகும்போது சில ஹார்மோன்ஸ் நமக்கு உடலில் சுரக்குது இல்லையா, அது நம்ம உடலை இன்னும் கொஞ்சம் பலகீனப்படுத்தும். அந்த மிஸ்கேரேஜ் ஆகி நமக்கு கருப்பை சுத்தமாக க்ளீன் ஆகிட்ட பிறகு அந்த ஹார்மோன்ஸ் அளவு குறைய ஆரம்பிக்கும்.
அதனால் நமக்கு டயர்ட்னஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது நடந்திருந்ததுன்னா, நீங்கள் உணவில் அதிகமாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதே போல் வாழைப்பூ வாரத்துக்கு ஒரு 3 முறையாச்சும் எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருளும் தான் உங்கள் கருவை தாங்கக்கூடிய சக்தியை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.